நந்தி ஹில்ஸ் போகலாமா? ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் மினிட் பிளான்னு சொல்லுவேன். ஏன்னா நைட் ஒரு 11:30க்கு பிளான் பண்ணி காலையில் பெங்களூர்லேருந்து ஒரு 4:30க்கு நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழியில் பிரேக் எடுக்கிறதுக்காக ஒரு ஹோட்டலில் வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு பாப்பாவுக்கும் பால் வாங்கி கொடுத்துட்டு தென் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரௌடே இல்லை, ப்ளஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. க்ரௌட் இல்லாததுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா நாங்கள் வீக் டேஸில் பிளான் பண்ணோம். வீக்கெண்டில் நந்தி ஹில்ஸ் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும், ரஷ்ஷாக இருக்கும், பார்க் பண்ண இடம் இருக்காது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக போனோம். கொஞ்சம் தூரம் நம்ம வந்து வாக் பண்ணி போய் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே வாக் பண்ணி மேலே ஏறி போய் பார்க்குறப்ப வியூ ரொம்ப மெஸ்மரைசிங்காகவும் சில்னஸோட அப்படியே அந்த சன்ரைஸை பார்க்குறப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சன்ரைஸை பார்த்தோம். பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் எதுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் போய் நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே போய் சீனை பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மங்கியோட தொல்லை ரொம்ப தாங்க முடியல. நம்ம ஏதாவது ஃபுட்டு ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும். அப்படியே கீழே இறங்கி போனால் கொஞ்சம் வியூ பார்க்குற இடம் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு வர வழி ஃபுல்லாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப யூனிக் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சன்ரைஸோட ஏர்லி மார்னிங் கொஞ்சம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிட்டு அந்த வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் இருந்துச்சு. அந்த டெம்பிள் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோகநந்தீஸ்வரர் டெம்பிள். நியர்லி 950 இயர்ஸ் ஓல்டுன்னு சொன்னாங்க. ஸோ உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு ஒரு ஹோட்டலில் போயிட்டு சில் கிளைமேட்டுக்கு அதுக்கும் ரொம்ப ஹாட்டாக ஒரு மேகியும் மசாலா தோசை சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம்.